ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, மெதுவடை தாங்க பார்க்க போகிறோம். எண்ணெய் குடிக்காத மெதுவடை நல்லா புசு புசுன்னு சூப்பராக உளுந்த வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஒரு 1/4 கிலோ அளவு உளுந்து எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா தண்ணி ஊற்றி 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கழனி தண்ணி இல்லாமல் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதை ரொம்பலாம் ஊற போட வேணாம், ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற போட்டுக்கோங்க. இந்த உளுந்து எப்படி ஊறி இருக்கணும்னா, நம்ம கையை வச்சா அது 2ஆக உடையும். அதுதான் நம்மளுக்கு கரெக்டான பக்குவம். இது மாதிரி நல்லா உடையணும். போதும், இந்த பக்குவம் இருந்தால் இது மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் இது ஏற்கனவே இட்லி அரைச்ச கிரைண்டர் தான், அதை கழுவலை. இதிலையே போட்டு ஆட்டிக்கலான்னு இதிலே போடுறோம். 1/4 கிலோ உளுந்து இன்றைக்கி நான் கிரைண்டரில் தான் அரைச்சி இந்த வடை செய்ய போகிறேன். இப்போ நம்ம இது முக்கியமான டிப்ஸு. இதுக்கு தண்ணியெல்லாம் ரொம்ப தொளிக்க வேணாம். ஒரு 25 mlலேருந்து ஒரு 30 ml வரைக்கும் ஊற்றுனா போதும். ஒரு 2 டைம் நீங்கள் இந்த தண்ணி அளவு நீங்கள் தொளிச்சிக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். ஏன்னா நம்ம நல்லா ஊற வச்சுட்டோம். தண்ணி ரொம்ப ஊற்றாதீங்க. சும்மா 2 ஒரு 30 mlக்குள்ளே தான் இருக்கும். 50 ml கூட இருக்காது. ஒரு 30 ml தான் இருக்கும். இதே மாதிரி நல்லா நெய்ஸாக நீங்கள் மாவை தள்ளி விட்டுக்கோங்க. இதே மாதிரி நல்லா நெய்ஸாக எடுத்துக்கோங்க. இந்த பக்குவத்துக்கு மாவை நல்லா கெட்டியாக நல்லா ஆட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா மாவு நல்லா உப்பி நல்லா வந்திருக்கு. நல்லா அப்போ தான் நம்மளுக்கு உளுந்தவடை நல்லா பொசு பொசுன்னு நல்லாயிருக்கும். நம்ம தேவைக்கேற்ப உப்பு போட்டாச்சு. ஒரு சின்ன இஞ்சி துண்டு, ஒரு 20 மிளகு இடித்தது எல்லாத்தையும் போட்டாச்சு. அடுத்தது கொத்தமல்லி, பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி. அடுத்தது கருவேப்பிலை. அடுத்தது பச்சை மிளகாய். நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் இந்த வடைக்கு சின்ன வெங்காயம் தான் போட்டுக்கிட்டேன். நம்மளுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் சூப்பர் டேஸ்ட்டாக சூப்பராக கிடைக்கும் நம்மளுக்கு. நான் சின்ன வெங்காயம் தான் இன்றைக்கி நான் போட்டுக்கிட்டேன். அதையும் போட்டாச்சு. ஒரு 2-3 டீஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூனே போதும். நம்ம 1/4 கிலோ உளுந்த மாவுங்கிறனால ஒரு 2 டீஸ்பூன் போதும். நல்லா சூப்பராக நம்மளுக்கு நல்லா பந்தாக எம்பி வரும். நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் நம்மளுக்கு. இதே மாதிரி அடித்து நல்லா மாவு பிணைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா நம்மளுக்கு ஃபஃப்லியாக நல்லா அந்த வடை நம்மளுக்கு நல்லா உப்பி வரும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிணைஞ்சி விட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம நல்லா ஒரு வானல் அடுப்பில் வச்சு எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிக்குவோம். எண்ணெய் ஹீட் பண்ணாமல் போடாதீங்க. இது மாதிரி ஒரு பாலிதீன் கவரோ அல்லது பால் கவரோ இல்லை கையிலையோ நம்மளுக்கு தட்டை வசம் வருதோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க. கொஞ்சம் மாவு எடுத்து இதே மாதிரி தட்டி நம்ம போட்டுக்க வேண்டியது தான். சரியாக அவ்வளோவா ஆயில் காயலை பாருங்கள். கொஞ்சம் நம்ம நல்லா காயணும் நம்மளுக்கு வடைக்கு. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சூப்பராகவே கிடைக்கும். இப்போ நல்லா வெந்து வருது பாருங்கள். நான் விறகு அடுப்பில் தான் இந்த வடையை செஞ்சேன். நல்லா புசு புசுன்னு நல்லாவே சூப்பராகவே நம்மளுக்கு நல்லா எம்பி வரும். நல்லா அடுப்பை எரிக்கணும். நல்லா ஆயிலும் நல்லா காயணும். நமக்கு நல்லா மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக இந்த நம்ம அரிசி மாவு சேர்க்குறதுனால நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக கிடைக்கும் இந்த வடை. நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லா சூப்பராகவே இருக்கும். எண்ணெயும் அவ்வளோவா குடிக்காது. இந்த வடைக்கு அவ்வளோ டேஸ்ட்டாகவே இருக்கும். நம்ம கடையில் வாங்குறதோட நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு அது ஒரு மன திருப்தியாக சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு ஃபஃப்லியாக வந்திருக்குன்னு. ஒவ்வொரு வடையும் எப்படி உப்பி வந்திருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி இந்த அளவுகளில் நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் பர்ஃபெக்டாக கரெக்டாக நம்மளுக்கு உளுந்த வடை கிடைக்கும். மறக்காமல் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய அனுபவத்தையும் எனக்கு கமெண்ட் மூலியமாக தெரிவிங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்டிஎம் லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி வந்திருக்கு. ஒவ்வொரு வடையும் எவ்வளோ நல்லா உப்பி நம்மளுக்கு எப்படி கிடச்சிருக்குன்னு. தண்ணி அளவுகள் கரெக்டாக அந்த 1/4 கிலோ மாவுக்கு இதே மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக கரெக்டாக வரும். நம்ம எத்தனை டைம் தான் நம்ம வடை சுட்டாலும் நம்மளுக்கே சொதப்பல் சில சமயம் வந்துடும். இந்த அளவுகளில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாருங்கள் நல்லா எப்படி உள்ளுக்குறலாம் நல்லா சாஃப்டாக எப்படி பஞ்சு போல் இருக்குன்னு பாருங்கள். இந்த வடை எண்ணெயும் அவ்வளோவா குடிக்காது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஒரு மாதிரி செஞ்சு பாருங்கள்.